கர்த்தருடைய நாமத்துக்கு சோதர மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராய்ந்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என்றும் ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். என் அக்கிரமங்களை மன்னித்தார், எந்த நோய்களை குணமாக்கினார். என் அக்கிரமங்களை மன்னித்தார், எந்த நோய்களை குணமாக்கினார். எந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். என்னை கிருபை இரக்கத்தால் மூடி சுட்டினாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். எல்லா கரங்களை தட்டி நல்லா பாடலாம். கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். என் வாய் நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்குகின்றார். என் வாய் நன்மையினால் கர்த்தர் திருப்தியாக்குகின்றார். என் வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாகும். அவருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கின்றாரே. ஒடுக்கப்படும் யாவருக்கும் நீதி நியாயத்தை செய்கின்றாரே. உருக்கம் இரக்கம் கிருபை மிகுந்த தேவ நீதிய சாந்தம் நிறைந்த பிதாவே, அவருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம் ஆமென். ராஜாதி ராஜாவே என்றுமே, கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே, ராஜாதி ராஜாவே என்றுமே. அல்லேலூயா
அல்லேலூயா ஆமென். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், தேவன் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், தேவன் என்றைக்கும் கோபம் கொண்டிரார். என் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் சரி கட்டாமலும் அவர் இருக்கின்றதாலே அவருக்கு ஸ்தோத்திரமாமென். அவருக்கு ஸ்தோத்திரமாமென். ராஜாதி ராஜாவே என்றுமே கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே ராஜாதி ராஜாவே என்றுமே அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல வரும், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல வரும். தமக்கு பயந்தோருக்கு இறங்குகின்றார், கர்த்தர் கிருபை நீதி எனக்களித்தாரே அவருக்கு ஸ்தோத்திரமாமென். அவருக்கு ஸ்தோத்திரமாமென். ராஜாதி ராஜாவே என்றுமே கர்த்தாதி கர்த்தாவே என்றுமே ராஜாதி ராஜாவே என்றுமே அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். யோபு 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யோபு 23ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். நான் வாசித்த இந்த வேத பகுதியை வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. இதிலிருந்து எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை தேவன் எங்களோடு முகமுகமாக கர்த்தர் தாமே நீங்கள் பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீங்கள் தாமே ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்க்குற கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜபத்தோடு அந்த வசனங்களை கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. கேட்கப்படுகிற வசனங்கள் எங்களுக்குள்ளாய் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கும். தடைகள் இடர்கள்லாம் இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே நீங்கள் பெரிய காரியங்களை செய்தாங்க, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த வாசித்த அந்த வேத பகுதி யோபு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எங்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் அந்த தேசத்தில் அவர் வாழ்ந்த அந்த தேசத்தில் அவர் ஐஸ்வரனாக இருந்தோம். ஒரு நிலையில் வரும்போது அவர் எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவுக்கு வருகிறார். நடு தெருவில் வரும்போது அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை பார்க்குறோம். எல்லாமே அவர் முன்னாக போனவர் இல்லை, பின்னாக போனவர் இல்லை. இடதுபுறத்தில் கிரியை செய்யினால் அவரை பார்க்க முடியல. அவர் தன்னை காணாதபடிக்க ஒளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் வாழ்க்கை இருந்தாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார்.
அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் என் வாழ்க்கை எப்படி மாறும்னா பொன்னாக மாறும் என்று சொல்லி இந்த யோபினுடைய அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இது போல தான் இந்த நாளிலும் நம்மை ஆண்டவர் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னால், இன்னொரு விதத்தில் சொல்லும்போது பொன்னாக விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் யார் என்றால் நம்மை அவர் பொன்னாக விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய காரியங்கள், நம்முடைய வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், நம்ம ஆவிக்கரிச்ச ஊழிய காரியங்கள் எல்லாம் பொன்னாக அவர் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பொன்னாக விளங்க பொண்ணு என்று சொல்லும்போது அது எல்லாவற்றிலும் காட்டிலும் அந்த பொண்ணு சொல்லும்போது எல்லாவற்றிலும் காட்டிலும் அது மேலாக இருக்க வெள்ளி இதெல்லாம் இருக்குது பாருங்களேன். வெள்ளி, பித்தளை, வெண்கலம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் பொன் என்று கோல்டு என்று சொல்லும்போது அது எல்லாவற்றுக்கும் மேலே அந்த கோல்டு இருக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. அது போல தான் உன்னை பொன்னாக விளங்க பண்ணுவேன் என்றால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்ம வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொண்ணு என்று சொல்லும்போது அது கனத்துக்குரியதாக இருக்கும், அது மகிமைக்குரியதாக இருக்கும், அது மேன்மைக்குரியதாக இருக்கும். அது பார்க்கும்போது அது எல்லாவற்றிலும் விரும்பக்கூடியதாக இந்த பொண்ணு இருக்கும் பாருங்கள். தேவன் அந்த நிலையில தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கனத்துக்குரியவர்களாக, நாம் மேன்மைக்குரியவர்களாக, நாம் மகிமைக்குரியவர்களாக, எல்லாம் மதிப்புக்குரியவர்களாக, எல்லாராலும் கனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் கர்த்தர் நம்மை அவர் வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே இந்த யோபு சொல்லும்போது அவ என பொண்ணு எப்படி இருக்குமோ அதுபோல கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். இப்போது எல்லாராலும் நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், எல்லாராலும் கேவலமாக எண்ணப்பட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் என் வாழ்க்கை எப்படி பண்ணுவார்னா என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜனத்தின் மத்தியிலும் என்னை கனத்துக்குரியவனாக, என்னை மதிப்புக்குரியவனாக, என்னை மேன்மைக்குரியவனாக, என்னை மகிமைக்குரியவனாக, என்னை மதிப்புக்குரியவனாக, எல்லாரும் விரும்பப்படக்கூடியவனாக கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை பொன்னாக விளங்க பண்ணுகிற தேவன். ஒருவேளை சில வேலைகளில் சில நெருக்கத்தின் மத்தியில், உபத்திரத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் ஒருவேளை நாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் போகும் வழியை அறிந்திருக்கிறவர் அவர் அந்த வழியை மாற்றி, அந்த கண்ணீரின் வழி, அந்த நெருக்கத்தின் பாதையை ஆண்டவர் மாற்றி என் வாழ்க்கையை அவர் பொன்னாக விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பொன்னாக விளங்க பண்ணி என் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். பொண்ணு என்று சொல்லுவோம், யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உதாசீனப்படுத்த மாட்டாங்க, யாரும் தள்ள மாட்டாங்க பாருங்க, யாரும் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்தில் எல்லாம் எதை தான் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, பொண்ணை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ காசு போனாலும் பொண்ணு கோல்டு விலை ஏறின்னு தான் இருக்குது, ஆனால் வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியாக அது மதிப்பு அது போல் காணப்படுகிறது. அதை வாங்கி அணிந்து அது போல் ஜனங்கள் நம்மை அணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவங்க கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்மோடு ஐக்கியம் உள்ள முடியாது, நம்மோடு நல் உறவாக இருக்கத்தக்கதாய் அதை நம்முடைய நல் உறவை, நம்முடைய ஐக்கியத்தை விரும்பக்கூடியவர்களாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை பொன்னாக அவர் விளங்க பண்ணுகிற வேத வசனங்களெல்லாம் நாம் தெரிந்த வேத வசனம் பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. உபாகம் 28:1 நாம் பார்க்கிறோம், பூமியில் சகல ஜனங்களை பார்க்கிறோம், நான் உன்னை என்ன செய்வேன், நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று சொல்கிறார். அது மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும் பாருங்க. அதே போல் அந்த 28ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர்கள் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் பாருங்க, உன்னை வாளாக்கவனை என்ன செய்வேன், தலையாக்கவனை மேலாக்கம், உன்னை கீழாக்கவன் நான் என்ன செய்வேன், நான் உன்னை மேலாக்குவேன். இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன, தேவனை பொன்னாக என்னை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பொன்னாக விளங்க பண்ணி என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அந்த தேவனை விசுவாசை நான் நம்பும் போது, நாம் அவருக்காக நம்ம ஜீவிக்கும் போது, அவருடைய காரியங்களிலே நாம் காணப்படும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை அவர் பொன்னாக விளங்க பண்ணி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனங்களெல்லாம் நான் வாசித்து பார்க்கணும், நமக்கு தெரியும், நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவளை காட்டில் அடிப்பட்டவளை தேற்றவற்றை இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களுடன் அஸ்திபாரமாக்கி உன் பலகனைகளை பளிங்கு, உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதிகளை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எதை காட்டுகிறதா? என் வாழ்க்கையை கர்த்தர் எப்படியா மாற்றுகிறார், என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நெருக்கங்கள் ஒரு வேளை காணும், ஆனால் அந்த நெருக்கத்தின் முடிவிலே என் வாழ்க்கை எப்படி மாறும் என்றால், என் வாழ்க்கை பொன்னாக விளங்க பண்ணி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது எல்லாரும் நான் தள்ளப்பட்டு இருக்கலாம், இப்போது எல்லாரும் நான் உதாசனப்படுத்தப்பட்ட நிலையில், ஏளனமாக எண்ணப்படுகிற நிலையில் ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் அதே ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அவருக்குள்ளே நாம் எப்போது நாம் நிலைத்திருக்கும் போது, நம் தேவனில் நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய காரியத்திலெல்லாம் அவர் முற்றிலுமாக மாற்றி அவர் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கொண்டு வந்து கர்த்தர் பூமியின் உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்ம இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் மேன்மையான இடங்களிலே நாம் இருக்கும்படி கர்த்தர் செய்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிங்க, நம்புங்க. நாம் நம்பும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பொன்னாக விளங்க பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் சில வேத வசனங்களை பார்க்கும்போது சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விளக்காது. யோபு சொன்னார், சோதித்த பின் சில வேளையில் சில சோதனைகள் நம்மளோட வாழ்க்கையில் வரலாம். ஆண்டவரை சோதிக்கணும் என்ற ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் சோதிக்கிறவ அல்லவே அல்ல. சில வேளைகளில் என் வாழ்க்கை பொன்னாக விளங்க வேண்டும் என்ற அந்த பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தும் போது நாமே சில தவறுகள் நம்ம என்ன செய்கிறோம், நாம் செய்கிற வேளையில் அதை திருத்துவதுக்கு தான் இந்த சோதனை வருது.
சில வேளையில் கர்த்தர் அந்த பாதையில் நடத்தும் போது அந்த வழியை விட்டு அந்த பாதையை விட்டு நம்ம விலகுறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அதை திருத்துறாரு. ஏன், எதுக்கு? நீ அந்த பொன்னாக விளங்கும்படியாய், நீ அந்த பொன்னாக விளங்கும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை நீ அடைவதற்கு, நம்ம அடைவது ஆண்டவர் நம்ம திருத்தி அந்த பாதையில் கொண்டு வந்து வைக்கிறார். அது என்ன, அது எதை காட்டுதா? அது ஒரு சோதனை. அது தேவன் திருத்திருக்க காரியம் தான் என்ன. ஸோ அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் அது நமக்கு சோதனையாக மாறுது. சில காரியங்களை ஆண்டவர் திருத்தும் போது, சில காரியங்களை சரி செய்யும் போது அதுக்கு நமக்கு எப்படியா இருக்குன்னா, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அது நமக்கு பார்வைக்கு எப்படியா மாறுது, அது சோதனையாக மாறுது. அதனால் கர்த்தர் நம்ம சோதிக்க வேண்டும் என்று ஒரு நாள் அவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் செய்கிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. சோதிச்சாதான், உன்னை சோதித்து உன்னை போட்டு புரட்டி எடுத்துட பிறகு தான் இந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கர்த்தர் அது போல் விரும்புகிறவர் இல்லை. சில சூழ்நிலைகள் நம்ம பாதை, நம்ம போகிற பாதை, ஆண்டவர் நடத்துகிற பாதை, நடத்த வழியை விட்டு நம்ம சில விலகும் போது, அதை விலகும்படி சில சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அதை திருத்தி மறுபடியும் அந்த பாதையில் கொண்டு வந்து வைப்பதற்கு சில காரியங்கள் செய்யும்போது அதில் கொஞ்சம் கஷ்டமாக நமக்கு காணப்படுகிறது. இந்த யோபின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ஆசீர்வாதத்தின் பாதையெல்லாம் கர்த்தர் வைத்தார். அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அந்த பிசாசு அவன் அதை விட்டு அவன் அந்த ஆசீர்வாதத்தை பாதையை விட்டு அவன் விலக பண்ணும்போது, அவன் காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை சரி செய்து அவனை மறுபடியுமாய் தன்னுடைய பாதையில் கொண்டு வந்து வைப்பதற்கு அந்த சில சோதனை அவன் வாழ்க்கையில் காணவை. எதற்கு? அவன் முன்னிலை காட்டிலும் அவன் பின்னிலம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்காக. அல்லேலூயா. இன்னும் யோபு ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னும் அவன் பெரியவனாக மாறணும், இன்னும் அவன் கனத்துக்குரிய அவன் மாறணும் என்ன அந்த பாதையில் அவனை கொண்டு வந்து வைப்பதற்கு சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டியதாக இருந்ததா, அதை அவனுக்கு வாழ்க்கையில் பார்க்கணும். கொஞ்சம் சோதனை காலமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை சோதிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்யலை, அவனை ஆண்டவர் சோதிக்க. வசனம் அதான் சொல்லுகிறது. நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம பொன்னாக விளங்க பண்ணுவான். சோதனை சகிக்கிற மனுஷன் எப்படின்னா பாக்கியவான். சில வேளையில் சில சோதனை போல சூழ்நிலை வரும்போது அதை நாம் சகிக்க, அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவரை எதிர்த்து பேசக்கூடாது, ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடாது. பாரு, நம்ம தேவனுக்கு அந்த சில சோதனை வரும்போது நாம் என்ன செய்யணும், சில வேளையில் அதை சகிக்கணும். சில வேளையில் நாம் சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்குமானால் நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் நான் சரி செய்து கொள்ள வேண்டும், நான் விட்டுவிட காரியம் இருக்குமானால் அதெல்லாம் நம்ம செய்யணும். அதுக்கு தான் சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. பாரு, அதை உணர்ந்து நாம் அந்த காரியத்தில் நாம் காணப்பட சரி செய்ய வேண்டியதை சரி செய்து அந்த சோதனையை நாம் சகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த வருஷம் சோதனை சகிக்கும் போது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவன், அப்படின்னா அந்த பொன்னாக விளங்குகிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று சொல்லப்படும். ஆனால் ஒருவரை ஆனால் சோதிக்கிறது இல்லைப்பா. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். சில நாம் அவர் எந்த பாதையில் எந்த வழியில் நாம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறார், அந்த பாதையில் ஆண்டவர் நம்ம வைக்க விரும்புகிறார். அதுக்கு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் திருத்தும் போது, சீர்படுத்தும் போது அது நமக்கு கடினமாக இருக்கிறதுனால அது சோதனை என்று நம்ம என்ன செய்கிறோம், அது நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் காணப்படும்.
அதனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் அது என் வாழ்க்கையுடைய நன்மைக்கன்று அது தீமைக்கு அல்ல என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவன் எப்படிப்பட்டவர்களா? தீங்கையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம சோதிப்பாரா? ஒரு நாள் மனதார அதை ஒரு நாளும் செய்ய மாட்டார். பாரு, சில வேலையில் சில காரியங்கள் அது போல் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் ஊசி என்னதான் நம்ம தான் திரும்பி குத்துறோம். ஊசி வலிக்க தான் செய்யுது. யாருக்கு? பிள்ளைக்கு வலிக்குதோ இல்லையா, நமக்கு வலிக்குது பாரு. ஆனாலும் அதை செய்கிறோம். நம்ம அது குத்தணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறது இல்லை. சூழ்நிலை இப்போ என்ன செய்ய, ஊசி குத்த வேணும் சூழ்நிலை. ஏன்னா குத்துனா தான் அது உடம்புக்கு குழந்தைக்கு சரியாகனா அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அது ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல தான் ஆண்டவர் காரியத்தை சில காரியங்கள் வாழ்க்கையில் சீர்பட வேண்டும்னா சில காரியங்கள் ஆண்டவர் செய்து தான் ஆகணும் என்ற நிர்பந்தத்தில் ஆண்டவர் செய்கிறார் தவிர மனதார அவர் எதையும் செய்கிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய காரியங்கள் என்ன, அவர் இருதயத்தில் இருக்கிறது என்ன வேண்டாம், என் வாழ்க்கை பொன்னாக விளங்கணும். அல்லேலூயா. தம்மை நம்புகிற, தம்மை பின்பற்றுகிற, தம்மை சேவிக்கிற, தம்மை ஆராதிக்கிற, தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, தம்மிடத்தில் பயபக்தியாக இருக்கிற ஜனனுடைய வாழ்க்கை பொன்னாக இருக்கணும், பொன்னாக அவங்க வாழ்க்கை விளங்கணும் என்று தான் அவருடைய இருதயத்தின் நிலை காணப்படுகிற விருப்பமாக இருக்குது. அதுதான் அவருடைய ஆசையாக இருக்குது. கர்த்தர் படைத்து தான் அது போல தான் படைத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சிருஷ்டித்து தான் கர்த்தர் அது போல தான் வச்சிருக்கிறார். பாரு, மண்ணினாலே தான் உருவாக்கினார், அற்பமான மண்ணினால் உருவாக்கினார். ஆனால் கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவன் அப்படி அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கும் போது, நம்பும்போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அவர் எவ்வளவு நம்ம மேலே அவர் அன்பு வைத்திருக்காருன்னு சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவது அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையை கூட அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாரு, எவ்வளோ நம்ம மேலே அன்பு, எவ்வளோ நம்ம மேலே கரிசனை பாரு. அங்கே பாருக்க, உண்மையுள்ள இருக்க திராணிக்கு மேலாக என்ன செய்கிறது இல்லையா, அவர் சோதிக்க இடம் கொடுக்காம சோதனை தாங்கும்படியான பலனை தர்றாரு. அது மாத்திரமல்ல, அதை சோதனை தப்பித்து கொள்ளவும் கர்த்தர் வழி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எவ்வளவு நம்ம மேலே கரிசனம். அந்த தேவன் நம்மை தம் மனம் சோதிப்பாரா? ஒரு நாள் செய்ய மாட்டார். அதனால் நம்முடைய வாழ்க்கை நம்ம தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நாம் தேவனை நம்ம விசுவாசிக்கிற ஜனங்களாக இன்னும் அவரிடத்தில் நம்ம அன்புக்குற, இன்னும் அவர் இடத்தில் சேருகளாக நாம் காணப்பட வேண்டும். நமக்குள்ளே மனதிலே, நம்ம சிந்தையிலே, எண்ணங்களிலே ஒரு ஆழமாக பதிய வேண்டிய என்னதுவென்றால், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகவே, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவே கர்த்தர் செய்கிறார் என்பதை நாம் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு நாம் விசுவாசிக்கிற, நம்புகிற ஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொன்னாக விளங்க பண்ணுகிறவர், பொன்னாக விளங்க பண்ணுவார். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பொன்னாக விளங்க பண்ணுகிறான்னு சொல்லுவது சில காரியத்தை நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஏன் என் வாழ்க்கையை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஒன்று, அது தேவனுடைய மேன்மையான திட்டம்.
பொன்னாக விளங்க பண்ணுகிறது. என்ன பொன்னாக விளங்க பண்ணுகிறது? ஒன்று, தேவனுடைய மேன்மையான திட்டம். 2, தேவனுடைய வல்லமையுள்ள செயல். 3, தேவனுடைய மகிமையான பலன். 4, தேவனுடைய கிரகிக்கக்கூடாத பிரியம். 5, தேவனுடைய தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. நான் பொன்னாக விளங்க பண்ணுவேன். பொன்னாக கர்த்தர் நம்மை விளங்க பண்ணுவார். ஏன், எதுக்கு அது போல செய்கிறார் என்றால், அது முதலாவது பார்க்க, அது தேவனுடைய மேன்மையான திட்டம். 2வது, தேவனுடைய வல்லமையுள்ள செயல். 3வது, தேவனுடைய மேன்மையான மகிமையான பலன். 4, தேவனுடைய கிரகிக்கக்கூடாத பிரியம். 5, தேவனுடைய தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நாம் ஒன்றுனா நம்ம சுருக்க நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம், ஆனால் பொன்னாக விளங்க பண்ணுவான். என் வாழ்க்கை பொன்னாக விளங்கும். ஆனால் என் வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் வாழ்க்கை பொன்னாக விளங்க பண்ணுகிற தேவன். ஏனென்றால் அது தேவனுடைய மேன்மையான திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் என் வாழ்க்கை பொன்னாக விளங்கணும் என்பது என்னுடைய வாஞ்சை, எனக்கு அந்த வாஞ்சை இருக்கலாம், என்னுடைய அந்த ஆசை இருந்திருக்க, என்னுடைய ஏக்கமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலாக ஒரு காரியம் என்னவென்றால், அது தேவனுடைய மேன்மையான திட்டம், என் வாழ்க்கை பொன்னாக விளங்குவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய அந்த மேன்மையான திட்டம் அந்த திட்டம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய மேன்மையான திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய், அதை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொன்னாக விளங்க தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால, மேன்மையான திட்டமாக, அதில் எந்த மாற்றமும் அல்லது யாரும் எந்த மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வரவே முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நான் பொன்னாக விளங்குவது என்பது அது தேவனுடைய மேன்மையான திட்டமாக இருக்கிறதுனால, கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிச்சயமாக என் பேரில் நிறைவேற்றுவார். நிச்சயமாக என் பேரில் நிறைவேறும், என் வாழ்க்கையில் நிறைவேறும், என் குடும்பத்தில் என்னுடைய எல்லா காரியத்திலும் அந்த திட்டம் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்போதும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தேவன் சொல்லும்போது நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரம், ஆண்டவருடைய காரியத்தை அங்கே நாம் பார்க்கும்போது அங்கே தெளிவாய் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்க்கிறோம். ஏசாயா 14:24, நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளை கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்மை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அவர் என்ன அவர் நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கும். பாருங்கள், சில வேளையில் அந்த பாதையை விட்டு நாம் விலகிறதுனால, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த மேன்மையான திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது, அந்த பாதை விட்டு நம்ம விலகிறதுனால சில அந்த பாதைக்கு கொண்டு வருது, அந்த வழிகளுக்கு கொண்டு வருவதற்கு சில காரியங்களை திருத்த வேண்டிய சில சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து ஆண்டவர் செய்ய வேண்டிய நிலைமையாக இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
அது கொஞ்சம் வேதனை. அதனால தான் சில வேளையில் ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கணும், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணணும் என்று நம் கேள்வி கேட்கிறோமே தவிர, இதனால் நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், நான் என் வாழ்க்கை என்ன மாறணும், எதற்காக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்ற அந்த காரியத்தை சிந்தித்து நாம் என்ன செய்யணும், கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்யணும்னா நாம் பொன்னாக விளங்குவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆண்டவனாக வைத்திருக்கிறார் பாருங்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யணும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள். அதாவது ஆண்டவர் சில வேத வசனம் சொல்லும்போது நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஏசாயா 58:11 வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களை உன்னை என்ன செய்வாரா, உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வட்டாதை நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்ல கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சி காலங்களை உன்னை என்ன செய்ய போகிறது, அவர் நம்மை விடாமல் அவர் என்ன செய்கிறாரு, அவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பொன்னா விளங்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர் ஊற்றை போல என் வாழ்க்கை இருப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவன் என்னை நடத்துகிறான். அவன் நடத்தும் போது நான் கொஞ்சம் பாதம் மாறும்போது, கொஞ்சம் வழி விலகும் போது அதை சரிப்படுத்துறதுக்கு சீர்படுத்துக்கு தான் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறான். ஏன் மறுபடியும் நான் அந்த பாதைக்கு வந்து அந்த பொன்னாக விளங்குகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா அதே 14:27 வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை விருத்தமாக்குவான், அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது, யார் அதை திருப்புவான். ஆண்டவர் சில காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்து சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதான் சொல்கிறார். அதான் சொல்லும்போது பார்க்கணும், உன்னை என்ன செய்கிறேன், என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்குது. இப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வரைஞ்சி வச்சிருக்கிறார். நான் மதில்கள் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக இருக்குது. எதற்கு நம்ம வாழ்க்கை வரைந்திருக்க, நம்ம வாழ்க்கை பொன்னாய் விளங்குவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் குடும்பத்தில், நம்ம சமுதாயத்தில், நம்ம சுற்றி இருக்க ஜனத்தின் மத்தியிலே, நம்ம உற்றார் உறவுகள் மத்தியில், நம்ம வேலை ஸ்தலத்தில், பிள்ளைகள் படிக்கிற இடங்களெல்லாம் நம்ம வாழ்க்கை பொன்னாக விளங்குவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் திட்டம் வைத்து, அது தேவனுடைய திட்டம், நான் பொன்னாக விளங்குவதற்கு. தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்கு, எந்த மாற்றமும் இருக்காது, எந்த குறைவும் இருக்காது பாருங்கள். அது ஒரு பரிபூர்ணப்பட்ட ஒரு திட்டம் பாருங்களேன். ஆண்டவர் கொஞ்சம் செய்துட்டு அதுக்கப்புறமேட்டு இது சரியில்லை நான் மாற்றுறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அவர் திட்டம் வைத்திருப்பாரானால் அது சரியாக இருக்கும், அது அழகாக இருக்கும், அது நேர்த்தியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை வைத்து அதிலே அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பிரசங்கி 3 நாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாரா, அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கி 3:11 பார்க்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் அது நேரத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் கர்த்தர் செய்கிற தேவன். அதனால் என் வாழ்க்கையை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணுகிறவராக இருக்கார். என் வாழ்க்கை ஒரு பொண்ணு எவ்வளவு கணத்துக்குரிய மதிப்புக்குரியதாக இருக்குமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை அப்படியாக என்னை கனத்துக்குரிய என்னை சுற்றி இருக்க ஜனத்தின் மத்தியில் என்னை கனத்துக்குரிய மேன்மைக்குரியவனாகவும் கர்த்தர் என்னை மாற்ற அதுதான் அவருடைய திட்டம். நிச்சயமாக தேவன் தம்முடைய திட்டத்தை அவர் திட்டத்தை அவர் என்ன செய்கிறாரு, அவர் நிறைவேற்றுகிற தேவன். அதுக்கு என்ன தடை வந்தாலும் தேவனை தடுப்பதற்கு, தேவனுடைய காரியத்தை தடுப்பதற்கு ஒருவனால் என்ன செய்ய முடியவே முடியாது. அதனால் இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறுமா, இதெல்லாம் நடக்குமா என்ற ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஏன்னா போகிற சூழ்நிலை அது போல் இருக்குது. நான் இப்போ போகிற சூழ்நிலை பார்க்கும்போது என் வாழ்க்கை பொண்ணாக விளங்குமா
அப்படின்னு சூழ்நிலை தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு காலம் இருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவனுடைய திட்டம் மேன்மையான திட்டமாக இருக்க நிச்சயமாக அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம வாழ்க்கையை கர்த்தர் அப்படியாய் பொன்னாய் அவர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவன் வாழ்க்கையில் திட்டம் ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்தார். நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவனுடைய திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறத சொப்பனம் மூலமாய் கர்த்தர் அவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறத இந்த ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஒரு மேன்மையான திட்டம் அவன் வாழ்க்கையில் ஆண்டை வெளிப்படுத்துகிறான். அவன் தன் குடும்பத்தில் அவன் அப்போது இருக்க சூழ்நிலை, அவன் குடும்பத்தை அவன் தான் கடைசி பையன். எல்லாம் அவனுக்கு பெரியவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கிறோம் அவனை குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை கர்த்தர் வைத்தார். ஆனால் அந்த திட்டம் அவன் வாழ்க்கையில் அவன் திட்டம் நடக்கக்கூடாது, அந்த காரியம் அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, அவன் வாழ்க்கையில் அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்து அவன் சொந்த ஜனமே அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு வசனம் பார்க்குறோம். நீங்கள் பார்ப்பீங்களான்னா நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொண்டு இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்பேன் என்றான். அவன் காரியம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம், அவனை கொண்டு போட்டுடலாம் என்று தன் சொந்த சகோதரர்களுக்கு சொல்லுகிறத பார்த்து அவனுக்கு தெரியல இது அவனுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியல இது யோசேப்பின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஒரு திட்டம் என்று அவங்களை அறிந்து கொள்ள. அதுக்காக அவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. சில பேர் சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க நினச்சதை சாதித்ததை போல தான் இருந்தது. பாருங்க, என்ன இஸ்மாயிலுக்கு விட்டு போட்டாங்க, முடிஞ்சிச்சிடா அவன் கதை. அப்படி தான் அவன் சூழ்நிலை காணப்படும். சில வேளை சூழ்நிலை அது போல இருக்கும். ஆனால் தேவனுடைய திட்டம் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவனை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். அந்த திட்டத்தை தடுப்பதற்கு, அந்த திட்டம் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதற்கு எத்தனை இந்த உலகமே சேர்ந்து வந்தாலும் அந்த திட்டத்தை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பொன்னாக விளங்க பண்ணுகிற திட்டத்தை உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும் அது ஒரு நாள் அதை தடைப்படாது. அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். சூழ்நிலை பார்க்கும்போது அவனுக்கு உலகமே எனக்கு முன்பாக நிற்கிற மாதிரி தான் அவன் நிற்கிற அத்தனை சகோதரன். அவனுக்கு அந்த சூழ்நிலையில் அவனுக்கு 11ஆவது மகன் 10 பேர் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. 10 சகோதரனுக்கு எதிர்க்கிறான். அவனை பார்க்கும்போது அவன் யார் உலகம் நினைச்சானோ அந்த உலகமே அவனுக்கு எதிர்த்து நின்றா போல தான் சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எப்படியும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை இப்படி தான் நம்ம நடக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஒருவேளை அவன் யோசேப்பு நினச்சிருப்பான், என்னுடைய வீட்டில் தான் ஆண்டவர் செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனுக்காக மேன்மையான ஒரு திட்டத்தை வைச்சார். தேவன் அவன் வாழ்க்கையை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் அவனை பொன்னாக விளங்க பண்ணுகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை பொன்னாக அவன் சொந்த ஜனத்துக்கு மாத்திரமல்ல, அந்த நாட்களில் குடியிருந்த அந்த தேசத்துக்கு, அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்க அத்தனை ஜனத்துக்கும்
அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்கணும். அவன் வாழ்க்கை பொன்னாய் விளங்குகிறத பார்க்க. ஏனென்றால் அது தேவனுடைய, அது அவனுடைய திட்டம் இல்லை, அவனுடைய சொந்த ஜனங்களுடைய திட்டம் இல்லை, அது தேவனுடைய மேன்மையான திட்டம் இருந்ததுனால அதை தடை செய்வதற்கு ஒருவராலும் முடியவே. அதனால் நான் பொன்னாக விளங்குவது தேவனுடைய மேன்மையான திட்டமாக இருக்குது. நிச்சயமாக அது என் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் ஒன்று, நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், தேவனோடு நெருங்க வேண்டும். ரெண்டாவது, தேவனோடு நெருக்கமாக இருக்கணும். என் வாழ்க்கையில் பொன்னாக விளங்குவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறதுனால, தேவனுடைய மேன்மையாக திட்டம், அது என் பேரை நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் என் பேரை நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்னா, நான் தேவனோடு நெருங்க வேண்டும். அது மாத்திரமில்லை, தேவனோடு நான் நெருக்கமாக இருக்க வேண்டும். இந்த யோசேப்பை பார்க்குறோம், அவன் தேவனோடு நெருங்கி இருந்தான். அவன் தேவனோடு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று வசனம் சொல்லுது. நாம் கர்த்தரோடு இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்களேன், அதனால் நம்ம வாழ்க்கையில் நம் தேவனோடு இருக்க வேண்டிய 2 நாளாகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்ப்பீங்களா, நாங்கள் பார்க்க முடியும். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். யோசேப்போடு கர்த்தர் இருந்திருப்பாரானால் அந்த யோசேப்பு என்ன செய்திருக்கான், அவன் கர்த்தரோடு நெருங்கி இருந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தரோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும்ப்பா. நம்ம கர்த்தரோடு இன்னும் நெருங்கணும், இன்னும் கிட்ட நெருங்கணும், இன்னும் அவரோடு நெருங்கணும். பாருங்கள், நான் தூரமாக இருக்க கர்த்தரோ, நம்ம தூரமாக இருக்கக்கூடாது. இதோட போதும்ப்பா, இதோட நிறுத்திக்கலாம், நம்ம இதோட இன்னும் நம்ம கிட்டலாம் போகக்கூடாது அப்படிலாம் நம்ம இருக்கேன். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நெருங்க வேண்டுமோ நாம் அவர்கிட்ட நாம் நெருங்குகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கை ஏன் அவன் வாழ்க்கை பொன்னாக விளங்கினது, ஏன் தேவனுடைய திட்டம் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவன் வாழ்க்கையில் அந்த காரியம் நிறைவேறினது என்றால் அவன் தேவனோடு நெருங்கி இருந்தான். ஹல்லேலூயா. என்ன சோதனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அவன் தேவனோடு கிட்ட நெருங்கினானே தவிர தேவனை விட்டு அவன் வழி விலகவே இல்லை. ஹல்லேலூயா. சில வேளைகளில் சில பிரச்சனைகள் போராட்டம் வந்துட்டால் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு ஆண்டவருக்கு இருக்க காரியம் கொஞ்சம் குறைஞ்சி போகுது. பாருங்கள், ஆண்டவர் தேடுற காரியம், அவரோடு நெருங்குற காரியம் எல்லாம் நமக்கு குறைஞ்சி போகுது. ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில் அவள் எவ்வளோக்கு எவ்வளவு அவனுக்கு போராட்டம் வந்ததோ அவளுக்கு அவ்வளவாய் கர்த்தரை நெருங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ அவன் போராட்டம் வந்தோ அவ்வளவு நெருக்கமாய் அவன் கர்த்தரோடு இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தர்கிட்ட நெருங்கினது மாத்திரமல்ல, அவரோடு கூட நல்ல ஒரு நெருக்கமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். அவரோடு நல்ல ஒரு ஐக்கியம், அந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். பாருங்கள், அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அது மேன்மையான திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திட்டம் நம்ம வாழ்க்கை நிறைவே நம்ம வாழ்க்கை பொன்னாக கர்த்தர் விளங்கப்படும். ஒருவேளை அந்த யோசேப்புக்கு அது ஆச்சரியமாக இருக்கு. ஏன் நாம் ஒன்று நினச்சோம், ஆனால் கர்த்தர் நம்ம நினைக்காத காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. நான் என்ன நினச்சேன், என் குடும்பத்தில் கர்த்தர் உயர்த்த போகிறேன், அதை தான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் என்னை தேசத்துக்கே என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கும் மேலான வகைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அது பொன்னாக என்னை விளங்க பண்ணுவார். ஏனென்றால் அது என் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த அது தேவனுடைய
மேன்மையான திட்டம். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அந்த திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நான் தேவனோடு நெருக்கமாக இருக்கணும், நான் தேவனோடு நெருங்கி இருக்கணும். அது மாத்திரம் தேவனோடு நான் நெருக்கமாய் என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், பொன்னாக என்னை விளங்க பண்ணுவார். ஏனென்றால் அது தேவனுடைய வல்லமையுள்ள செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள செயலை தடுப்பதற்கு இந்த பூமியில் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தம்முடைய வல்லமையான செயல் அது. அதனால் தேவன் தம்முடைய வல்லமையான செயலை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் போது, அது தம்முடைய வல்லமையான செயல் என் வாழ்க்கையில் செய்யும்போது அதை யாரும் எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. யாரும் எதிர்த்து நின்று போராடவும் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அதனால் தேவன் என்னை பொன்னாக நிச்சயமாய் கர்த்தர் என்னை விளங்க பண்ணி அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் அழகாய் சொல்லி, எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு யோசனை பெரியவர், செயலில் வல்லவராக இருக்கிறார். என்ன? அவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. அது அவருடைய வல்லமையுள்ள செயல். பாருங்க, அதை தடுப்பதற்கு யாராலும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் முடியாது. அதனால் நாம் அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதுக்கு முன்பதாக 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த எரேமியா என்ற அந்த மனுஷன் சொல்லும்போது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை பார்க்க, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரி உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எரேமியா 32:17 பார்க்க சொல்ற, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்ல, அதே வார்த்தை இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு 27ஆம் வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அவருடைய வல்லமை, அது அவர் வல்லமையான செயல் என்ன, பொன்னாக விளங்க பண்ணுவதற்கு. அந்த செயலை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, எதுக்கும் நிற்கவும் முடியாது. பாரு, அதான் தேவன் அந்த வல்லமையுள்ள செயல், அது நிச்சயமாக என் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்வார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிருஷ்டிப்பே, அது நான் எதுக்குன்னு சொன்னேன், நம்ம சிருஷ்டிப்பே அப்படி தான் இருக்குது. 139ஆம் சங்கீதத்தை பார்க்கும்போது என்னை விசித்திர விதமாக என்ன செய்தாரா, என்ன ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆண்டு என்ன உண்டாக்கினார் என்று சொல்லப்படும். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும், என்னை பிரமிக்கத்தக்க விதமாய் கர்த்தர் என்ன செய்தாராம், ஆச்சரியம் அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனம் பார்க்கிறோம், நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்மை பொன்னாக விளங்கும்படியாக நம்முடைய சிருஷ்டிப்பே அப்படி தான் இருந்தது. பாரு, அதுதான் ஆண்டவர் சொன்ன, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயினன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த விதமே என்ன, நாம் பொன்னாக விளங்கு. நம்முடைய சிருஷ்டிப்பே அதுதான். சில வேளையில் அது நம்முடைய சில தேவனை தேடாத காரியம், ஒரு அவிசுவாசம், அவநம்பிக்கை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுனால்தான் அந்த பொன்னாக விளங்குற அந்த காரியத்தை விட்டு கொஞ்சம் வழி விலகிருக்கு. ஏன் சில வேலை நமக்கு வருகிற சில வேலை கஷ்டங்கள் பிரச்சனை வரும்போது என் வாழ்க்கை என்ன வருதுன்னா, என் வாழ்க்கையில் அவிசுவாசமும் வருது,
அவநம்பிக்கையை வருது, அவபக்தி என் வாழ்க்கையில் வருது, தேவனை தேடாத காரியம் வருது. இதெல்லாம் வருதுனால தான் அந்த பொன்னாக விளங்குகிற அந்த பாதையை விட்டு நான் வழி விலகுது. ஆனால் கிருபையுள்ள தேவன் மறுபடியும் அந்த பாதைக்கு நான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு தான் சில சீர்திருத்தங்கள், சில காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திருத்துறாரு. அது நமக்கு வலிக்குது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், அது சோதனை என்று சொல்லி கொண்டு. ஏனென்றால் நமக்கு சில வேளையில் எனக்கு கஷ்டம் வந்தாலும், நான் சோதிக்கப்பட்டாலும், நான் எங்கே கொண்டு வந்து நிற்கணும், நான் அந்த பொன்னாக விளங்குகிற அந்த பாதையில் என்னை கொண்டு வந்து வைக்கணும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் கர்த்தர் சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசிகள் நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏசாயா 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலையும் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாவது சொல்லுகிறது. ஏசாயா 43:13 பார்க்குறோம். நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன். நான் செய்கிறதை யாரு தடுக்க முடியும்? ஒருவரால முடியாது. லூக்கா 1:37 பார்க்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம். ஆனால் தேவனுடைய வல்லமையுள்ள செயல்தான் நான் பொன்னாக விளங்குகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா அந்த காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நாம் அதை விசுவாசிக்க நிச்சயமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் யோபின் வாழ்க்கையிலேயே பார்க்கும்போது, யோபினுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமையான செயலை ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் செய்கிறத பார்க்கிறோம். அதில் தான் யோபு சொல்லும் போது சொல்கிறாரு, யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவரி சகலத்தையும் செய்ய நீ வல்லவ, நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று சொல். நீ பார்க்கணும், நீ செய்ய நினைச்சு தடைபடாத. நீ வேலை என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஆனாலும் என் வாழ்க்கை கத்த நீ பொன்னாக விளங்க பண்ணுவீர். அந்த தேவரி செய்கிற அந்த செய்ய நினைத்ததை என்ன செய்ய முடியாது, யாராலும் அது தடை செய்ய முடியவே முடியாது. நீங்கள் யோபு 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. அதை ஒரு வசனத்தை பார்க்குறோம். அவன் அது 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துலலாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்க. அவர் சில காரியங்களை சொல்லுகிறாரு யோபு. சொல்லிட்ட பிறகு அந்த 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவரோ வென்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவரோ ஒரே மனமாக இருக்கிறாரு, அவரை திருப்பத்தக்க, அவர் ஒரே மனமாக இருக்கிறாரு. நான் எவ்வளோ சொல்கிறேன், ஆனால் அவரே ஒரே மனமாக இருக்கிறாரு. நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், ஆனால் அவரே ஒரே மனமாக இருக்கிறாரு. நான் நீதியாக தான் இருக்கிறேன், பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், என்னென்னோ சொல்கிறேன், ஆனாலும் அவரோ ஒரே மனமான என்ன, அவனை பொன்னாக விளங்க பண்ணுகிற ஒரே மனம் உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொன்னது கேட்டால் ஐயோ மனம் இறங்கி, ஐயோ சரிப்பா அதெல்லாம் வேணாப்பா அப்படின்ட்டு ஆனால் என்ன செய்யவே இல்லை. அவன் கொஞ்சம் துன்பம் இருந்தாலும் அவரும் ஒரே மனமாக இருந்தான். என்ன, அவன் படுகிற துன்பத்தை காட்டிலும் அவன் வாழ்க்கையில் வருகிற நன்மையை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. இதை விட யோபு 2 மடங்கு பல மடங்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தான் அதில் அந்த ஒரே மனம் உள்ளவராக இருந்தார். சில வேளைகளில் சில காரியங்கள் ஆண்ட ஒரே மனமாக இருப்பார். என்ன, என்னை பொன்னாக விளங்க பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அதற்கு சில காரியங்களை கர்த்தர் அனுமதி. சில வேளை நம்ம எவ்வளோ கெஞ்சி பார்ப்போம், எவ்வளோ வேதனை பண்ணோம், எவ்வளோ சொல்லி பார்ப்போம், ஆனால் ஆண்டவர் மாறவே மாட்டுறாரு. என்னையா ஆண்டவர் மாறவே மாட்டுறாரு என்று ஒரு நாளாக என்ன செய்யக்கூடாது, நம்ம முறுமுறுக்கக்கூடாது. அவர் ஒரே மனமாக இருக்கிற எதற்காகனா என்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஒரே மனமாக இருக்கிறார். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு அவர் ஒரே மனமாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரே அவரை திருப்ப தக்கன யாரும் நம்ம என்னதான் சொன்னாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், அவர் திரும்ப மாட்டார். ஏன்? இதை காட்டிலும் என் பிள்ளைகளை வாழ்க்கை ஒரு 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 பொன்னாக விளங்குற ஒரு காரியம் இருக்குது. அதை அவரை எண்ணி அவர் அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணுமோ அவர் அப்படி தான் இருப்பார். அதுக்காக ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என் வழிகளை மறந்துட்டார், என்னை மறந்துட்டான்னு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அவர் இப்படி இருக்கிறாருண்டா அதிலும் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் பேசினாலும் ஆசீர்வாதம், அவர் அமைதியாக இருந்தாலும் என்ன தான் ஆசீர்வாதம் தான். அவர் எதை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும், அவர் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் என்னுடைய தீமைக்கல்ல, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவே, என்னுடைய மேன்மைக்காகவே எல்லாமே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவர் ஒரே மனமாக தான் இருக்கிறாரு. எதற்கென்றால் அது அவனுடைய ஆசீர்வாதம் பார்க்கிறோம். அவனுடைய யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் அவனை முன்னணியிலும் பார்க்கணும், கர்த்தர் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக வைத்தான். எல்லாமே அவனுக்கு ரெட்டிப்பாய் கிடைச்சி, எல்லாமே 2 மடங்கு கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம். ரோட்டில் இருக்கவன் இன்றைக்கு நாளைக்கோ செத்து போகிற நிலையில தான் இருக்கு. ஒரு இடத்துல சொல்ல பல்ல மூட மற்ற தோல் இருக்குது, எலும்பும் தோலுமா பார்க்குறவனா யோபு எப்போ சாவ போகிறான் அப்படி தான் நாம் பார்த்தவனா அப்படி தான் சொல்லியிருப்போம். அது போல சூழ்நிலை. ஆனால் தேவனும் ஒரே மனமாக இருந்தார். என்ன? அவனை இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்னிலைமை முன்னிலைமை காட்ட பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கிற என்ற ஒரே மனதோடு அவர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் பார்க்கிறோம். அது என்ன வேண்டாம், அந்த யோபினுடைய வாழ்க்கை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ண. ஏன்? அது தேவனுடைய செயலாக இருந்ததுனால யாரையும் தடை செய்ய முடியாது. குறிப்பாக பிசாசு தடை செய்ய முடியல. யோபு ஒன்றும் இல்லாமல் போயிடணும் அப்படிதான் பிசாசு எதிர்பார்த்துருந்தான். அவனுக்கு இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவன் எடுத்துட்டா அவன் என்ன செய்வான், தேவனை தூஷிப்பான், தேவனை இது பண்ணுவான். அப்படி தான் அவன் நினைச்சான். தேவனை தூஷித்தா என்ன ஆகிடும், தேவன் அவனை ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படி தான் அவன் எண்ணமாக இருந்தது. ஆனால் அவன் என்னெல்லாம் பழிக்கலை. ஏன்? யோபு பொன்னாக விளங்குவது தேவனுடைய வல்லமையில் செயலாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தடுக்கிறதுக்கு பிசாசால முடியாது. அதை தடுக்க மனுஷரால முடியாது. தேவன் தம் செயலை அவன் வாழ்க்கையில் செய்கிறத இங்கே நம்மளால் பார்க்குறோம். யோபு 42ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அவன் முன்னிலைமையை காட்டல, கர்த்தர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தான். 4 தலைமுறையாய் சந்ததியாக காணுகிறான். ஆனால் அவன் என் நிலைமை எப்படி இருந்தது, இன்றைக்கோ நாளைக்கோ சாவ போகிற நிலைமையாக இருந்தது. ஆனால் அவன் தேவன் பின்னிலைமை ஆசீர்வதித்த போது அவன் 4 சந்ததியை காணும்படி கர்த்தர் அவன் வாழ்க்கையை பொன்னாக விளங்க பண்ணுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்? அது தேவனுடைய செயலாக இருந்தது. அல்லேலூயா. அதனால் இந்த பொன்னாக விளங்குவது தேவனுடைய செயலாக இருந்ததுனால, ஒன்று, நாம் தேவனுக்கு அர்ப்பணித்திருக்க வேண்டும். 2வது, தேவனுக்கு அடங்கி இருக்க வேண்டும். யோபுவை பார்க்கும்போது அவன் முழுதுமாய் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான். அவன் மனைவி சொல்லும்போது, இன்னும் உத்தமத்தில் நீ இருக்கிறியா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று மனைவி சொல்கிறாங்க. நாம் அவன் யோபு சொல்கிறத பாருங்களேன். யோபு 2:10 அதற்கு அவன், நீ பைத்தியக்காரியை பேசுகிறது போல பேசுகிறான். சூழ்நிலை அந்த அம்மா அப்படி தான் இருக்கும். ஏன்? சொத்து போனாலும் பரவாயில்ல, நலமலம் போனாலும் பரவாயில்ல. ஆனால் பெத்த பிள்ளை 10 ஒரேடியாக செத்து போயிடுச்சே. அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்காத ஒரு காரியம்தான். 10 பிள்ளை முன்னாடி செத்துருந்தா யாரும் அப்படி தான் பேசுவாங்க பாருங்களேன். ஆனால் அதெல்லாம் யோபு சொல்ல, நீ பைத்தியக்காரை போல பேசுகிற, நீ அந்த சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கு, அப்படி பேசுது. தேவன் அம்மா என்ன செய்யலை, தண்டிக்கலை பாரு. ஏன்? பின்னால் மறுபடியும் 10 பிள்ளை பிறக்கும்படி பெற்றெடுக்கும்படி என்ன செய்தார், இந்த அம்மாவை ஆசிக்கிறத பார்க்கணும்.
சூழ்நிலை நம்ம அப்படிதான். ஒரு பிள்ளை செத்து போச்சு, ஒரு பிள்ளை செத்து போச்சா ஜனங்க என்னென்னோ பேசி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் 10 பிள்ளை முன்னாடி செத்து போச்சா அந்த அம்மா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிதான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை சொல்கிற, நீ பைத்தியக்காரி போல பேசுறது போல பேசுகிற, தேவன் கையில் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதறினால் பாவம் செய்யலை. அவ எப்படியா தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற பாரு. தேவன் கையில் நன்மை பெற்ற நான் தீமை பெறக்கூடாதா? அவன் நன்மை செய்யலாம், ஆனால் தீமை செய்யாமல் இருக்கக்கூடாதா என்று முழுதுமாக அவன் தீமை செய்யலை, ஆனால் அவன் சொல்கிறத பார்க்கும். அவன் முழுதுமாய் தன்னை அர்ப்பணித்த பார்க்குறோம். அதே போல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேருந்து பார்க்குறோம். எல்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்படி சொத்து போச்சு, வீடு இழிஞ்சு பிள்ளைகளாம் செத்து போச்சு என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிற பாருங்க 20ஆம் வசனத்தை. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போது யோபு எழுந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும். நீ கொஞ்சம் காரியம் நமக்கு வந்தால் ஒன்று நம்ம என்ன தான் செய்கிறோம்? குறை சொல்ல ஆரம்பித்தோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், யோபு குறை சொல்லலை, பாவம் செய்யலை, தேவனை தூஷிக்க. ஏன்? அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய வல்லமொழியில் செயல் அவன் வாழ்க்கையில் விளங்கினது. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை கர்த்தர் பொன்னாக விளங்கப்படும். தேவனுடைய செயல் அவன் வாழ்க்கையில் காணப்படுகிறத பார்க்கும். தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக வச்சிருக்கிறாரு. என் பொன்னாக விளங்கு. அதற்கு நாம் முழுதுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பாதையில் நடத்தினாலும், கர்த்தர் எந்த வழிகளை நடத்த, என்னை எப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் வைத்திருந்தாலும் நான் என்ன சொல்லணும்? நான் சோத்திரம்னு சொல்லணும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவனை இப்படி வச்சிருக்கிறாரா சோத்திரம், ஆண்டவனை இப்படி நடத்துகிறாரா சோத்திரம். நம்ம தான் சோத்திரம் தான் வர மாட்டேங்க, ஆத்திரம் தான் நமக்கு வருது ஆண்டவர் மேலே. ஏன் இப்படி செய்கிறாரு, என்ன ஏன் இப்படி பண்ணும், ஆத்திரம் தான் நமக்கு முன்னாடி வருது பாருங்க. ஆனால் யோபின் வாழ்க்கையில் ஸ்தோத்திரத்தை தவிர அவன் வாழ்க்கை எதுவும் வரலை, அவன் வாயில் எதுவும் வரலை பாருங்க. ஸ்தோத்திரம் தான் பண்ணி கொண்டு வர. ஏன்? தேவனுக்கு தன்னை முழுமையாக அவன் அர்ப்பணித்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் தேவனுக்கு அடங்கி இருந்தான். நம்ம தேவனுக்கு அடங்கி இருக்கணும். அவன் என்ன அவன் வாழ்க்கையில் வந்தாலும் அவன் தேவனுக்கு அவனை அடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அவன் தேவனை தூஷிக்கலை, தேவனுக்கு விரோதமாய் எந்த காரியம் பேசலை. அவன் அடங்கி இருக்கிறத இந்த வேத வசனங்களெல்லாம் யோபின் வாழ்க்கையிலாம் நாம் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறத பார்க்கும்போது நீங்கள் யோபு 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். யோபு 19ஆம் அதிகாரம் முழுதுமாய் நீங்கள் வாசித்தோம். அவனுடைய ஒரு படு மோசமான ஒரு வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அங்கே நாம் பார்க்க முடியும். அவன் சொல்கிறத, வேலைக்காரன் என்னை மதிக்க மாட்டேன்றான், அவங்ககிட்ட நான் கெஞ்ச வேண்டியதாக இருக்கு. அவன் படு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த யோபினுடைய வாழ்க்கையில் இருக்குது. இங்கே அந்த அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தில் அங்கே நாம் பார்க்க முடியும். 20ஆம் வசனத்தில் பார்க்க முடியும், என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது, என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. ஆனால் அவன் சொல்லுகிறான், 25ஆம் வசனம் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலாய் அழுகி போன பின்போ நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே காண்பேன், அந்நிய கண்கள் இல்லை, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சியான உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போ. தேவனுக்கு எப்படி அடங்கி இருக்கிறான், தேவனுக்கு எதிர்த்து நிற்கலை. நான் இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கேன், இவ்வளோ நீதியாக இருக்கிறேன், இவ்வளோ சுத்தமாக நான் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி மாறிச்ச என்று ஒரு நாள் என்ன செய்யலை, அவ
தேவனுக்கு விரோதமாயும் பேசலை, தேவனுக்கு விரோதமாயும் அவன் என்ன செய்யலை, அவன் எதிர்த்து நிற்கல. அவன் வாழ்க்கையில் அவன் தன் தேவனுக்கு அடங்கியிருந்தான். இன்னொரு நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், யோபு 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. தேவனுக்கு எனக்கும் நடுவே ஒரு மத்தியஸ்தான் தான் நல்லாயிருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஒரு தேவன் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் ஆண்டவராக இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார். அந்த நாளில் ஏங்குறான், ஒரு மத்தியஸ்தர் தான் எனக்கு நல்லா காரணம் எவ்வளவு அடங்கி இருக்கிறான். அதனால தான் தேவன் வல்லமையுடைய செயல் அவன் வாழ்க்கையில் விளங்கினது. அல்லேலூயா. அவனுடைய வல்லமையை செயலை கத்த வாழ்க்கையில் விளங்க பண்ணி அவனை ஆசீர்வதிக்க முன்னிலைமை காட்டினோம். அவன் பின்னிலைமையை கத்த பார்க்கிறான். அவனுக்கு பொன்னாக விளங்க பண்ணுகிறத இங்கே நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய செயல், தேவனுடைய வல்லமையில் செயல் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக விளங்க. அதற்கு நாம் தேவனுக்கு நாம் அர்ப்பணித்திருக்க வேண்டும், தேவனுக்கு நம்ம அடங்கி இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இதை சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய மகிமையான செயல். மன்னித்துள்ள தேவனுடைய மகிமையான பலன். தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவன். ஒரு நாளும் ஆண்டவன் நம்மை வெறுமையாக விடுகிறவர் அல்லவே அல்ல. பொன்னாக விளங்குவேன்னு பண்ணுகிறார் எதுவென்றால் தேவனுடைய மகிமையான ஒரு பலன். நிச்சயமாக தேவன் அந்த பலனை நமக்கு தந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கு அவனுக்கு கிரகிக்கத்தக்கதான பலனை அவர் தருகிறார் என்று இந்த வேத வசனங்களெல்லாம் நாம் பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பாக ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். ஏசாயா 3:10 உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் கிரிகளின் பலனான ஏன் தேவன் தன்னுடைய கிரிகளுக்கு அவர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன ஆண்டவர் முன்பாக நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அதுக்கேற்ற பலனை ஆண்டத்தை அந்த எப்படி இருக்கு, அது ஒரு மகிமையான பலன். தேவனிடத்தில் வருகிற பலன் ஏதோ சாதாரண ஒரு பலனாக இருக்காது, அது ஒரு மகிமையான பலனாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அது பொன்னாக விளங்கணும்னா என்ன வேண்டாம், தேவனுடைய மகிமையான பலனான தேவன் அந்த மகிமை பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுக்கு நிச்சயமாக பலன். அப்போ தேவனை ஜனத்துக்கு என்ன நிச்சயமாக பலன் இருக்கு. நாம் தேவனுக்கென்று நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு பலனை வச்சிருக்கிறார். தேவனுக்கு நான் என்ன செய்கிறேனோ, தேவன் நாமத்தின் நிமித்தம் நான் என்ன செய்கிறேனோ நிச்சயமாக தேவன் அதில் நம்ம ஒரு நாள் பலனற்று போவது இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தான் ஒரு நாளும் பலன் கொடுக்க, அதுக்கு நிச்சயமாக ஆண்டவர் பலனை வச்சிருப்பார். அதனால் நம்ம அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த மகிமையான பலன் நமக்கு இருக்குது. அதை நாம் விசுவாசித்த நாம் தேவனுடைய காரியங்களிலே நாம் அதிகமாக நாம் காணப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்க்கும்போது எபேசியர் 6:7 பார்க்கிறோம், அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும்
அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. அடுத்த வருஷம் பாருங்க, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு நல் மனதோடு ஊழியம் செய்யணும் சொல்லுவார். நாங்கள் பார்க்கிறோம், அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலன் அடைவான் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய காரியங்களில், அது தேவன் நிமித்தம், தேவன் நம்ம சொன்ன வார்த்தை நிமித்தம் நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அத்தனைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அல்லேலூயா. இதை விட்டுடுன்னு சொல்கிறேன், அதை விட்டுட்டு அதில் ஒரு பலன் இருக்குது. இதை செய்யன்னு சொல்கிறாரா, அதை நம்ம செய்வோம், அதில் ஒரு பலன் இருக்குது. பலன் இல்லாத ஒரு காரியத்தாண்டு என்ன செய்கிறதில்ல, அவர் சொல்லுகிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசன கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? நான் 2வது பகுதி வாசித்து பார்ப்பீங்களானால் முடிவாக வாசிக்கிறேன். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? பலன் அளிக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் நாம் பார்க்க முடியும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 45:19 நான் விரதமாக தேடுங்கள், என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னதையும் இல்லைன்னு சொல்கிறேன். என்னை தேடுங்க, என்னை விசுவாசிங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்னை கேளுங்க, என்னை தேடுங்கள் என்று அவர் விருதாவாக என்ன செய்யுதுல்லையா சொல்லுதில்லை. சொல்லியிருப்பானால் அதிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைச்சார். அதுக்கு ஏற்ற பலனை நினைச்சிருக்கிறாரு, அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என் வாழ்க்கை பொன்னாக விளங்க பண்ணுகிறவர், பொன்னாக விளங்கப்படாது என்னவென்றால் அது தேவனுடைய மகிமையான பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மகிமையான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவரா, கர்த்தர் நமக்கு தருகிறார். அது நாம் மகிமையாக பலன் இருக்கிறதுனால நாம் தேவனுடைய காரியங்களிலே நாம் அதிகமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம் காரியங்கள் நம்ம அதிகமாக நாம் காணப்பட நிச்சயமாக அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். என்ன? என் வாழ்க்கை பொன்னாக விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. என் வாழ்க்கை பொன்னாக நான் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு அந்த என்னோட பலன் எப்படி இருக்குமென்னா நான் என் வாழ்க்கை பொன்னாக விழும். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஏதோ ஒரு குப்பையில் யாரும் கேட்பாரற்ற ஒரு நிலையில தான் அவன் வாழ்க்கை இருக்கு. தன் சொந்த குடும்பத்தாரர்கள் கூட அவன் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் என்று எண்ணப்படாத அளவுக்கு தான் இந்த தாவீதின் வாழ்க்கை இருக்கு. ஏன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை பெற்ற அந்த ஈசாய் குடும்பத்தை, தாவீதின் குடும்பத்தை உன் பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு முன்பாக வர சொல்லு, கர்த்தர் உன் பிள்ளைகளை ஒருத்தனை ஆண்டு என்ன செய்திருக்க ராஜாவை தெரிந்து கொண்டார் சொல்லும் போது அந்த தாவீதை விட்டுட்டு எல்லாரையும் நடக்க பண்ணுகிறான். பாருங்களா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு. தன் சொந்த குடும்பத்தாரர்களுக்கு கூட அவன் என்ன இல்லை, அவன் எண்ணப்படலை. ஏன்? அவங்க சொந்த குடும்பத்தை அவனை தள்ளிட்டாங்க. என்ன? இதுக்கு அவன் லாக்கி இல்லை. ராஜாவும் அவங்களுக்கு தாவீது என்ன இல்லை, அவன் லாக்கி இல்லை, அவனுக்கு எந்த திறமையும் இல்லை, அவன் ஆடு மேய்க்க தான் லாக்கி. அப்படி தான் அவன் வாழ்க்கையை இங்கே ஒதுக்கி வைக்கிறத நாம் பார்க்கணும். ஆனால் தேவன் பாருங்களேன், அவன் வாழ்க்கையை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய மகிமையான செயலை இந்த தாவீதின் வாழ்க்கையில் அவன் மகிமையான அந்த பலனை தாவீதின் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஏன்? அவனுடைய காரியங்கள் அது போல இருந்தது. அல்லேலூயா. அவன் அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் இருந்ததுனால அவன் பார்க்க கர்த்தர் அவனுக்கு கிரியைக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுக்க. அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் யாரு கூட இருந்தான்?
ஆடுகளோடு கூட இல்லை, தேவனோடு இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் எதில் இருந்தான்னா அவன் தேவனுடைய காரியங்களிலே அவன் வாழ்க்கை இருந்தது. அந்த அந்த காரியங்களுக்கு, அந்த கிரியைகளுக்கு தேவன் மகிமையான பலனை தருகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனோடு கூட இருக்கான். அவன் வரும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அந்த சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, இவன் தான், நீ எழுந்து என்ன செய், இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்லுகிறத எங்கள் நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆள் அனுப்பியான அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனி அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்போது கர்த்தர், இவன் தான், நீ எழுதி இவனை அபிஷேகம் பண்ண. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற அவன் தேவனிடத்தை எப்படியா நடந்தானோ, அவன் தேவனுடைய காரியங்களில் எவ்வளவா இருந்தானோ, தேவனோடு அவன் எவ்வளவா இருந்தானோ, அதுக்கேற்ற ஒரு மகிமையான பலனை கர்த்தர் அவனுக்கு என்ன அவன் வாழ்க்கையை கர்த்தர் பொன்னாக விட. ஆடு மேய்த்திருந்தாலும், சொந்த ஜனமே அவன் லாக்கி இல்லைன்னு சொன்னாலும் கர்த்தர் அவன் வாழ்க்கையை பொன்னாக விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் நம் வாழ்க்கையில் அந்த ஒரு நிலையில், எல்லாரும் தள்ளப்பட்ட நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில் நாம் தேவனுக்கென்று செய்கிற சில காரியங்கள் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி என்றாங்களே, எல்லாரும் இப்படி பேச என்று நாம் என்ன செய்ய, சோர்ந்து போகக்கூடாது, நம்ம குறிக்கு போகக்கூடாது. அந்த சூழ்நிலையை, அந்த சிறுமையில் நாம் தேவனுக்கென்று செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பலன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அது பலன் அற்று போவதே இல்லை. ஒருவேளை அவன் செய்த காரியங்கள் ஒருவேளை அவன் குடும்பத்தார் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுக்கென்று செய்கிற காரியம் யாரும் பார்க்காம இருக்கலாம், யாரும் பார்த்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். ஏற்ற வேளையில் கர்த்தர் வாழ்க்கையை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அதான் நம்ம தேவனுக்கென்று அதுதான் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை ஜெபம் பண்ண வாங்க என்று இதெல்லாம் சொல்கிறோம். ஏன், எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு பலனை வச்சிருக்கிறார். அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலனை பெற்றுக்கொள்ள நாம் பொன்னாக விளங்குகிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அவன் வாழ்க்கையில் மகிமையான தேவனுடைய மகிமையான பலனை அவன் பெற்று பார்க்கும்போது, சூழ்நிலை பார்க்கும்போது, இது நடக்காத ஒரு காரியம்தான். ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி அரசனாக மாற முடியும்? நடக்காத காரியம். அவன் சூழ்நிலை அவனே சொல்கிறான், என்ன சொல்லுனா, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. என்ன நீ கேடகத்தோடும் பட்டயத்தோடும் போய் யுத்தம் பண்ணது எனக்கு பழக்கமே இல்லை. ஒரு ராஜாவாய் வர வேண்டும், அதெல்லாம் பழக்கம் இருக்கணும் பாருங்களேன். அதெல்லாம் பழக்கம் இல்லை, அப்படி தான் அவன் வாழ்க்கை. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலனை அவனுக்கு தருகிற எல்லாரும் அவங்க அண்ணன்மார்களால் தகுதி வாய்ந்தவர்கள் தான். கர்த்தர் அவங்களாம் தள்ளிடார். ஏன், அவங்க தேவனுடைய அவங்க வாழ்க்கையில் தேவனுக்காக செய்த காரியங்களை காட்டிலும், தேவனுக்காக செய்த சில கிரியைகளை காட்டிலும் தாவீது செய்த காரியம் அவர் பார்வைக்கு மேன்மையாய்ப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அதிகமாக இருந்தது. அவங்களும் தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமாக தான் இருந்தாங்க. ஆனாலும் அங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய காரியங்களை காட்டிலும் தாவீதின் காரியம் அதிகமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்களே அப்படி இருக்கிறாங்க, நம்மளும் அப்படியே இருப்போம் என்று மற்றவங்கள பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டுப்பா அவங்களோட பரவாயில்லப்பா நான் இல்லை. தாவீது அது போல் இருந்தான்னு வச்சுங்களேன், அந்த ஒரு பொன்னாக விளங்குகிற அந்த காரியத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மற்றவங்களை பார்த்து என்ன செய்கிறோம், நம்ம ஆறுதல் அடைஞ்சிருக்கோம்ப்பா,
அவங்க வந்து அவங்களோட நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம்ப்பா, அவங்களோட நம்ம ஆண்டவர் நல்லா தேடுறோம், அப்படி தான் நம்ம இல்லை. நாம் எல்லாவற்றிலும் நாம் அதிகமாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் முடியும் எவ்வளோ அதிகமாக நான் ஆண்டவரை தேடணுமோ, எவ்வளோ அதிகமாக நான் ஆண்டவர் காரியத்தை இருக்கணுமோ, எவ்வளோ அதிகமாக ஆண்டவர் காரியங்களுக்கு நான் விட்டு கொடுக்கணுமோ, நம்ம காரியத்தை நம்ம அதிகரித்து கொண்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஆறுதல் பட்டுக்கிறோம். தாவீது அது போல இருந்திருப்பானால் அவனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தாவீது தன் சகோதரரை காட்டிலும் தேவனுடைய காரியங்களிலே அவனுக்கு அதிகமாக காணப்பட்டான். எல்லாம் வாட்ட சாட்டமாக தான் இருக்கிறானுங்க, ஆனால் தேவன் அவங்க தள்ளிட்டார். ஆனால் ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்களேன், அலங்கோலமாக தான் இருந்திருப்பான். முடி ஒரு கோலம், வேஷம் ஒரு கோலம் சொல்லுவாங்க பாரு, வேஷம் ஒரு கோலம், ட்ரெஸ் ஒரு கோலம், அப்படி தான் இருந்திருப்பான். ஆனால் அவன் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்களேன், சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனால் முதல் வேலை என்ன செய்வீங்க சொல்லுங்க? வீட்டுக்கு போனால் முதல் வேலை என்ன செய்வீங்க? முகத்தை தான் கழுவீங்க. ஏன் நம்ம முகத்தை நம்மளாலே பார்க்க முடியாது. ஆனால் அவன் குப்பையில் இருந்துட்டு வரான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறான்? சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம். எதை கேட்ட அவன் உள்ளான மனுஷன் அது போல இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான மனுஷன் நல்லா இருக்கணும் பாருங்க. அதனால தான் அவங்க பார்க்குறோம். இங்கே நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேமுக்கு போனான். அப்போது அவ்வூரின் மூப்பை தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிற சமாதானமா என்றார். ஒரு தீர்க்கதரிசி ஊருக்கு வந்தால் பயம்தான். அது வாயிலதுனா வார்த்தை வருமோ, நல்ல வார்த்தை வந்தால் சந்தோஷம், தீமையான வார்த்தை வேணுமோ, அவன் தத்தளிப்போடு வராங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. பாருங்களேன், அந்த அது ரெண்டுத்தையும் வித்தியாசமா. ஒரு ஜனம் தத்தளிப்போடு வருது, ஆனால் ஒருத்தன் வந்த பிறகு, ஆடு மேய்க்கிற வந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உட்கார்ந்து அபிஷேகம் பண்ணாத, நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. பாருங்களேன், அவன் வாழ்க்கை எப்படி பொன்னாக கத்த விளங்க பண்ணுகிறத பையன் அவன் தேவனுடைய காரியங்களிலே அவனை அதிகமாக காணப்பட்டான். இன்றைக்கி நாம் தேவனுடைய காரியங்களில் நம்ம அதிகமாய் காணப்பட வேண்டும். தேவனோடு நம்ம அதிகமாய் காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. கத்தை இந்த மாம்ச ஆண்டவர் பார்க்கும்போது இந்த வசனத்தில் பார்க்கிறோம், 7ஆம் வசனம் பார்க்கிறோம், 7ஆம் கடைசி பார்த்தோம், மனுஷன் 7ஆம் வசனம் 2வது பார்க்கிறோம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. ஆண்டவர் என்னை பார்க்கும்போது அவர் என்னை என்ன பார்க்குறாருன்னா, என் வெளி தோற்றத்தை அல்ல, என் உள்ளான தோற்றத்தை பார்க்க. என் உள்ளான மனுஷனை பார்க்கும் போது எப்படி தான் பார்ப்பாருன்னா, மனுஷன் யாரை என்ன பார்ப்பான்? வெளி தோட்டத்தெல்லாம் பார்ப்பான், நீ எப்படி இருக்கிற, எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் ஆண்டவர் மனுஷன் பார்க்க மாட்டார். ஆண்டவர் யாரை பார்க்குறான்டா? என்னுடைய உள்ளான மனுஷனைய பார்க்குறான். என் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், என் உள்ளான மனுஷன் எந்த நிலையில் இருக்கிறான் என்று ஆண்டவர் நம்ம உள்ளான மனுஷனை பார்க்குறாரு. நம்ம அதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க தாவீதின் சகோதரர்லாம் வெளியான மனுஷன் நல்லா இருந்தான், உள்ளான மனுஷனை தேவன் எதிர்பார்த்தபடி இல்லை. ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் வெளியான மனுஷன் அலங்கோலமாக தான் இருந்தான், ஆனால் உள்ளான மனுஷனும் தேவனுக்கு ஏற்றபடி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உள்ளான மனுஷன் தேவனுக்கு ஏற்றபடி இருக்கணும். நான் அந்த உள்ளான மனுஷன் தேவனுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கை இருக்கா என்று பார்க்கணும். அப்போது இந்த தேவனுடைய மகிமையான பலனாகிய அந்த பொன்னாக விளங்குகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையான பலன் நமக்கு இருக்கிறதுனால ஒன்று தேவனையே சார்ந்திருக்கும், தேவனையே சார்ந்திருக்கும். தாவீது யாரை சார்ந்தான்? அவன் தேவனையே சார்ந்திருந்தான். தாவீதின் வாழ்க்கை எடுத்து அவன் சாகிற வரைக்கும் யாரால் சார்ந்து இருந்தார்னா தேவனை தான் சார்ந்தார்.
மனுஷனை அவன் சார்ந்திருந்த, அவன் தேவனையே சார்ந்திருந்தவன் போல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மகிமையான பலன் எனக்கு வர வேண்டும்னா நான் தேவனையே சார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாரை சார்ந்து? நான் மனுஷனை சார்ந்து இருக்கிறேனா? சூழ்நிலையை சார்ந்து இருக்கிறேனா? உலகத்தாரை சார்ந்து இருக்கிறேனா என்ன பார்க்கணும். தாவீது பார்க்கும்போது அவன் தேவனை வேற யாரையும் சார்ந்தல்ல. அவன் ராஜாவான பின்பும் தனக்கு வந்த இந்த ராஜ பதவியை கூட அவன் சார்ந்தில்ல, அவன் தேவனையே சார்ந்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மகிமையான ஒரு பலன், தேவனிடத்தில் ஒரு மகிமையான பலன் இருக்கிறதை நம்ம அறிந்து என் வாழ்க்கை முழுவதும் நான் தேவனையே சார்ந்து இருக்கணும். அது மாத்திரமல்ல, நான் தேவனை உறுதியாய் பற்றி இருக்கணும். என் இதயம் யாரை பற்றி கொண்டு இருக்கு? என் இருதயம் யாரை உலகத்தை பற்றி கொண்டு இருக்கா? உலக ஜனத்தை பற்றி கொண்டு இருக்கா? இல்லை, தேவனை பற்றி கொண்டு இருக்குதா பார்க்கணும். இந்த தாவீதை பார்க்கும்போது அவன் இருதயம் எல்லாம் தேவனையே பற்றி கொண்டு இருந்தது. ஹல்லேலூயா. ராஜாவும் வந்தான், ராஜாவுடைய ஆசீர்வாதம் அவன் என்ன செய்ய அதையே பற்றி கொண்டு இருக்கல. அவன் சொல்கிறான், நான் ஆகாமிய கூடாரத்தை பார்க்கணும். அதெல்லாம் எனக்கு ஆகாமிய கூடாரம் தான். எது? ராஜா அரண்மனை, ராஜாவுடைய ஆசீர்வாதம், அது என் பாரு எப்படி இருக்கு, அது ஆகாமியம் கூடாரம் தான். ஆனால் இதுக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய வாசப்படியில் காத்திருப்பது தான் எனக்கு. தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படை காத்திருப்பதே நான் வாஞ்சியாக இருக்கேன். பாருங்க, அவன் இருதயம் எல்லாம் தேவனையே பற்றி கொண்டிருந்தான். சில வேளையில் அவன் தவறு செய்தாலும் அந்த தவறு அவன்கிட்ட சொல்லும்போது அவன் தேவன் கரத்தில் விழுந்துட்டான். அவன் எது என்னால் நான் ராஜாவாக இருக்கேன், இது கூட எனக்கு செய்த சுதந்திரம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கல. அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் தேவன் கையில் விழுந்துட்டான். ஹல்லேலூயா. ஏன்? அவன் இருதயம் தேவனை பற்றி கொண்டது. ஒருவேளை அறியாமலும் சரிங்க, ஒருவேளை சூழ்நிலை அது போல பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் இருதயம் பார்க்கும்போது, அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் தன் தவறை ஒத்துக்கொண்டு தன் தேவனிடத்தில் அவன் சரணடைகிறப்ப, ஏன் அவன் இருதயம் தேவனை பற்றி கொண்டு இருக்கிறப்பா. தேவனை துக்கப்படுத்தி என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவனை வேதனைப்படுத்தி கொண்டு என்னால் ஆசீர்வாதமாக இருக்கக்கூட முடியாது. அதனால் அவன் இருதயமான தேவனை பற்றி கொண்டிருக்கிறப்ப, அது போல என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என் இருதயம் யாரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால், நான் இருதயம் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்போது தேவனத்தில் இருக்க அந்த மகிமையான அந்த பலனை நம்மால் பெற்று, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பலனை, நான் பொன்னாக விளங்குகிற அந்த பலனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேல் அனைத்துக்கும் கர்த்தர் அவனை ராஜாவாய் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவாய் உயர்த்தினார். அவன் மரிக்கும் போதும் அவன் ராஜாவாய் தான் இருந்தான். ஹல்லேலூயா. என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம். அந்த தாவீதின் சந்நிதியில் தான் ஆண்டவராய் இயேசு வெளிப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுக. பாருங்க, தாவீதுக்கு அவன் மரித்தாலும் அவன் பேருக்கு எவ்வளோ புகழ் இருக்குப்பான். தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டான். அப்படியே தாவீது எப்படி இருந்திருப்பான் பாருங்க. அவன் இருதயம் எல்லாம் தேவனையே பற்றி கொண்டிருந்தனால தான் அவனுக்கு அவ்வளோ பலன் அங்கே நாம் பார்க்க முடியும். அது போல அவன் வாழ்க்கையில் பொன்னாக விளங்கணும் என்ற அந்த விருப்பம், அந்த வாஞ்சை, அந்த ஆசை நமக்கு இருக்க இல்லையோ, ஆண்டவருக்கு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அது அவருடைய மகிமையான பலன். அது ஆண்டவர் நிச்சயமாக அந்த பலனை கொடுக்க அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தேவனை சார்ந்து இருக்கோம்.
நான் தேவனையே சார்ந்திருக்க, தேவனையே பற்றி கொண்டு நான் தேவனுடைய காரியங்களிலே நான் காணப்படும் போது கர்த்தர் அதுக்கேற்ற பலனை தர. ஆண்டவருக்காக சின்ன காரியம் விட்டால் கூட அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கத்த வச்சு, ஆண்டவருக்காக சின்ன காரியங்களை செய்தால் கூட தேவன் அதில் ஆசீர்வாதம் வச்சு, தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் கேட்ட பலனை தர. ஒரு நாளும் தேவனுடைய காலத்தில் பலன் அற்று ஒரு நாளும் போவான். அதனால் கர்த்தர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மாத்திரம் அது தேவனுடைய கிரகிக்க முடியாத ஒரு பிரியம். அது ஆண்டவன் மேலே ஒரு பிரியம் வச்சிருக்கிறேன், நான் பொன்னாக விளங்கணும்னு சொல்லி. அது தேவனுடைய தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவம். நிச்சயமாக அந்த தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஷபாலாதோர் யாந்தராபா கபாலாந்தர் லீகா பௌதியாந்தரா பாகாபாதியாந்தர் லீபா ஷபாலாதோரா பௌதியாந்தர வியாக்கராந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதன் சொல்ல கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ரபாஷாலாதூரா, அந்த பிரியம், அந்த தேவன் கிரகிக்கக்கூடாத ஒரு பிரியம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பொன்னாக விளங்கணும். நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றும். இந்த பிரிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விளங்க முடியும் செய்வார். அது தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவம். தேவனுடைய வாக்கு தத்துவம் ஆமேன் என்று இருக்கிறது. நான் உன்னை முத்திர மோதமாக வைப்பேன் என்று சொல்கிறார். என் கர்த்தருடைய வாயை சொல்லும் புதிய நாமத்தை அழைக்கப்படுவாயின்னு சொன்ன. நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் தேவனுடைய கையில் ராஜ முடியுமா. இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசன வாக்கு தத்துவம். இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவன். இதெல்லாம் எதை காட்டு? இதெல்லாம் நான் என் வாழ்க்கை நான் பொன்னாக விளங்க வேண்டும் என்று இதெல்லாம் காட்டு. அதனால் நான் சோதித்த பின் அவர் என்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். ஏனென்றால் அது தேவனுடைய மேன்மையான திட்டம், அது தேவனுடைய வல்லமையுள்ள செயல், அது தேவனுடைய மகிமையான பலன், அது தேவனுடைய கிரகிக்கக்கூடாத பிரியம், அது தேவனுடைய தீர்க்கதரிசனமான வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிக்க நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதத்தை பொன்னாக விளங்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பொன்னாக விளங்க பண்ணுவேன்னு சொன்ன தேவனை போல ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நீ பொன்னாக விளங்க பண்ணி ஆண்டவரை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கை, அங்கே ஆவிக்கிற வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, குடும்பம், உலக காரியங்கள் ஆண்டவரே, அப்போ வேலை, வியாபாரங்கள், தொழில், எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணி கர்த்தர் அப்படியாய் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பார்க்குற கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாய் தேவனை ஆசீர்வதித்து ஆண்டவரை பெரிய காரியங்களை தேவன் செய்து ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் நான் செபிக்கிறேன். கூட இந்த பெரிய காரியங்கள் செய்து ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரே ஆசீர்வதிப்பார்.